Hi, hello, எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு அரவிந்த் ஆப்டிவஸ்பா. ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் August 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு பரபரப்பாக இருந்திருப்பீங்க. என்ன பண்ணலாம், எப்படி படிக்கலாம், நோட்ஸை எங்கேருந்து எடுக்கலாம், எந்த கிளாஸை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இதெல்லாம் தாண்டி எக்ஸிக்யூட் லெவல் தான் இருக்க போதே. ஏன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் சோர்ஸும் நிறையா இருக்குது. ஆனால் அதுங்க படிக்க போகிற ஒரு மோட்டிவேஷனும் அந்த படிக்கிறதுக்கான கைடன்ஸும் டெய்லி பேசிஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற ஒரு மோட்டிவ் தான் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படி ப்ரிஃபர் பண்ணது தான் இந்த வாட்டியும் 120 days ஸ்டடி பிளானை ஸ்பெசிஃபிக்காக ஐபிபிஎஸ் கிளர்க்குக்காகவே க்யூரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஐபிபிஎஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஒரு மோட்டிவோடு இருக்கிற பிகினர்ஸும் சரி, இல்லை ரிப்பீட்டர்ஸ் ஒரு வருஷம் ப்ரிப்பரேஷனுக்கும் சரி, 2 years 3 years நான் ஃபீல்டில் இருக்கேன், ஸோ என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்றதும் சரி, இந்த வரப்போகிற 120 days இன்னிலிருந்து 120 days கால்குலேட் பண்ணிக்கோங்க. 4 மாதம் டைம் இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப இயர்லியாகவே நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைமை தயவு செஞ்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜோட எப்படியாச்சும் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்ற ஒரு வெறியோட, ஒரு மோட்டிவேஷனோட, கன்சிஸ்டன்சியாக, டிசிப்ளினாக இந்த 120 days ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஷெட்யூல் படி பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஷெட்யூல் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் எல்லாராலையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது, எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத ஒரு டீட்டெயில்டாக இந்த ஸ்டடி பிளானோடவே நான் சொல்லிடுறேன். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வேகன்சி 600+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய வேகன்சிஸ் கண்டிப்பாக ஆட் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நான் போனால் கிளர்க்குக்கு தான் போவேன், ஏன்னா டைம் ஃப்ரேம் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் அவேர்னஸ் கிரியேட் ஆகிருச்சு. ஸோ ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்ன்றது எல்லாம் கிளியர் ஆகிருச்சு. நான் அதெல்லாம் எது பற்றியும் சொல்ல விரும்பல. நம்முடைய மெயின் கண்டென்ட் என்ன, ஸோ ஒரு ஸ்டடி பிளானை கொடுத்து அதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல். ஸோ ப்ராப்பரான ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணணுன்றது தான் என்னுடைய மோட்டிவ். ஸோ தயவு செஞ்சு நிறையா விஷயத்தை பார்த்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய டிமோட்டிவேஷன் தான். டைம் வேஸ்ட் எப்படி ஆகும் அப்படின்னா, ரேண்டமாக வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ரேண்டம் வீடியோஸு உங்களை மிஸ் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதையும் பற்றி கவலைப்படாத. உங்களுக்கு தேவை ஒரு ஜாப், அதுவும் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் பீஸ்ஃபுல்லான ஒரு ஜாப், 10 to 5 ஒரு கிளரிக்கல் ஜாப் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜோட 50,000 + 50,000+. ஓகேவா? சேலரியை சொல்கிறேன், சரி? 50,000 ரூபாய் கண்டிப்பாக. ஸோ கிட்ட நெருங்கிடுவீங்க. 1 yearல ஜேஐபிலாம் முடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக 50,000 டேக் ஹோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதை மனசில் வச்சுக்கோ. ஸோ அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் நல்ல டைம் இருக்குது, 2 மாதம் டைம் இருக்குது. இந்த 2 மாதம் டைம் நான் இப்போ தான் சார் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு சோர்ஸும் தெரியாது, நான் இது வரைக்கும் எந்த கிளாஸும் போகல அப்படின்னா 2 மாதம் ஃபுல் ஃப்ளெஜாக இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும். அடுத்த 2 மாதத்துக்கு மெயின்ஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதும் மெயின்ஸ்க்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் வந்துடும். ஸோ மெயின்ஸ், ஏன்னா நம்மளோட மோட்டிவ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? போஸ்டிங் வாங்கணும். ஸோ அந்த போஸ்டிங்கான ஒரு பாத்வேவை தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் ஃப்ளெஜாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்ப்பா. ஓகே, ஸோ நம்முடைய வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம், நோட்டிஃபிகேஷன் ஒரு ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, டெய்லி ஸ்டடி ஷெட்யூல். டெய்லி ஸ்டடி ஷெட்யூல்னா என்ன சார் அப்படின்னா, மார்னிங் 6 o'clock இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஒரு ஷெட்யூல் இருக்குது. ஃபுல் டே நீங்கள் படிக்க போகிறதுல நான் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். அந்த டைம்குள்ளே எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, ஸோ நான் சொல்கிற டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஸோ அந்த 120 day ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டடி பிளான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே தான். ஸோ ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அண்ட் மெயின்ஸ் வரும்போது ஒன்ஸ் நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மெயின்ஸுக்கு என்ன பண்ணணுன்றது அடுத்த பார்ட்டாக வீடியோ ஸோ கொடுக்குறேன். ஓகே, ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா August 1 நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டேட் 21 August, மறந்துடாத. லாஸ்ட் டேட்டு 21 August 2026. சார், ஐபிபிஎஸ் கிளர்க்கோட பேங்க்கோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா எந்த ஆர்டரில் பண்ணணும்னா டெலகிராமில் கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே, ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்
அக்டோபர் 11 வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசம்பரில் தான் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் ஃபுல்லாகவே வந்து இருக்க போது. அண்ட் செப்டம்பர் ஒரு டைம் இருக்குது. அக்டோபர் 10 வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு 2 மாதம் இருக்குது. டிசம்பரில் தான் வந்து மெயின்ஸ் இருக்குது. IBPS கேலண்டர் டிசம்பரோட கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா டேட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிசம்பரில் தான் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ 120 days இன்னிலிருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 120 days 4 months டைம் இருக்குது. இதை வந்து மைண்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கப்பா. ஓகே, நமக்கு சஃபிஷியண்டான டைம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ரேண்டம் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ப்ராப்பராக எந்த சோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அந்த சோர்ஸை 100% ஃபாலோ பண்ணுங்கள். கண்டென்ட்டை விட்டு டிவேட் ஆகாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 12 பேங்க்கான எக்ஸாமு ஒரே லெவலில் IBPS கிளர்க்கில் வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் சிந்த் யூனியன் பேங்க், ஒரு 12 பேங்க்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இருக்குப்பா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில். ஸோ கிளரிக்கல் அப்படின்னும் போது நிறைய பேர் மைண்டில் 10 to 5 நம்ம வந்து ஜாப் விட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வெளியே போயிடலாம். அஃப்கோர்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பிரான்ச்சஸில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து 6 மணி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர்க்க முடியாது. அது நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா தெரிய வரும். பட் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஜாப், ஒரு ஒயிட் காலர் ஜாப் கிளரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃப்கோர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் கொஞ்சம் கம்மியான ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்துக்குமே நம்ம வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ லீவ் வேணுமா, நல்ல லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்ல சேலரி இருக்கா? எஸ், 50,000 ரூபாய் நல்ல சேலரி. ஓகே, ஒரு ஃபேமிலியை மிடில் கிளாஸ் ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல சேலரி வந்து இருக்க போகுது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் கிளரிக்கல் இருந்து ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். பட் உண்மையிலே சொல்கிறேன்ப்பா, எக்ஸாம் வந்து நிஜமாவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பட் கொஞ்சம் ஸ்பீடும் அக்யூரேசியும் கண்டிப்பாக தேவை. ஓகே, மெயின்ஸ் வந்து நான் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறவங்களும் சரி, அண்ட் பிகினர். ஓகே, இப்போ பிகினர் வந்து நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு உள்ளே வருவான். ஏன்னா சில பேர்லாம் ஒரு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ பிகினர் இப்போ தான் வருவான். அவங்க மைண்டில் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கும். இது எல்லாமே அந்த டே ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ எக்ஸாம் நடக்கிற டேயில் நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் ரிசல்ட்டு. மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட பேசிக் வந்து 24,000 பேசிக் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து DA HRA எல்லாமே அலவன்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 50,000 நியர்பை வந்துடும். ஸோ ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நாட் லேட்டர் தென் 2006க்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, 98க்கு முன்னாடி யாரும் ஆஃப்டர் 98. சரியா? டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1998 அண்ட் பிஃபோர் 2006. ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ SC/STக்கு 5 years ரிலாக்ஸேஷன், OBC 3 years கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்மிங் டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ மெயினாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான்ப்பா. எனி டிகிரி எலிஜிபிள். சரியா? ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஏஜும் வந்து 3 years எக்ஸ்டென்ஷன், 5 years உங்களோட ஏஜ் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, டிகிரியில் ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நான் இப்போவே உங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் லைன் பை லைனாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ஸ்டடி பிளான் வரும். ஸோ ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடி பிளானை உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் நம்முடைய மெயின். ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு நல்ல நாலேஜும் இருக்குது, நல்ல மக்கப் பண்ணுற நாலேஜ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா தெரியும் சார். பட் என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல சார். IBPS கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடும் அக்யூரேசியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அட்டம்ப்ட் முக்கியம் இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க, அட்டம்ப்ட் வந்து நான் 100 அட்டம்ப்ட் எல்லா 100 கொஷின்ஸுமே போடலாம் 1 hourல. ஓகே, ஸோ 1 hourல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கொஷின்ஸு, 60 minutes, 100 கொஷின்ஸு. ஓல்டு பேட்டர்ன் தான். அதாவது ரொம்ப ஆதி காலத்துலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, இங்கிலீஷில் 30 கொஸ்டின் 30 மார்க். மேக்ஸ் நியூமெரிக்கல் எபிலிட்டி பாருங்க, குவான்ஸ்னு கூட நியூமெரிக்கல் எபிலிட்டி எல்லாமே ஒரே ஒரு லைனில் தான் வந்து கொஷின்ஸே இருக்கும். சரியா? சார் இங்கே வந்து நிறைய பேர் குவான்ஸே எனக்கு வரல சார் அப்படின்லாம் சொல்வீங்க. நம்ம கிளாஸை பார்த்த அப்புறமா குவான்ஸுன்ற ஒரு டவுட்டு, அந்த ஒரு பயம்,
குவான்ஸில் வர அக்யூரேசி டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். ஓகே, அண்ட் ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீசனிங்க்கும் வந்து ஸோ நம்மளுடைய ஸ்டாஃப் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவரும் ஒரு பேங்க் ப்ரொஃபஷனல் தான். ஸோ எல்லா டவுட்ஸுமே நம்ம பேட்ச்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஓகே, 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க். லிசன் பா, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மார்க் டெஸ்ட் போடுறப்போ சரியா. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸோ அது நல்லா மைண்டில் ஏற்றிக்குங்க. ரீசனிங்கில் 35 அவுட் ஆஃப் 35 கம்பல்சரி எடுக்கணும். ஓகே, ரீசனிங்கில் வந்து 35 அவுட் ஆஃப் 35 கம்பல்சரி மார்க்கை எடுத்துடணும். இதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அகைன் சொல்கிறேன், எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்கணும். 35 மார்க்கு 20 மினிட்ஸ் இல்லை, ஒரு 15 to 18 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து நெருக்கிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, அண்ட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 35 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ் இருக்கா. மேக்ஸில் வந்து நான் ரொம்பலாம் டார்கெட் பண்ணல, உங்களை 25 மார்க்ஸை டார்கெட் பண்ண சொல்கிறேன். 25 மார்க்ஸை டார்கெட் பண்ண சொல்கிறேன். சிமிலர்லி இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் வந்து 15 to 20 மார்க்ஸ் 15, அதாவது பாதிக்கு பாதி 30 கொஸ்டின்ஸ் இருக்குது, 30 மார்க்கு 15 மார்க் எடு போதும். அக்யூரேசியாக நீங்கள் 15 போகிறீங்கன்னா 15 வேணால் நெகட்டிவ் இருக்குது சரியா. 15 போகிறீங்கன்னா 15மே எடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ 100%, ஸோ 50, 60, 75. ஓகே, 75 to 80 மார்க்ஸு டெஃபினட்டாக எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, 75 to 80 மார்க்ஸ், 75லிருந்து 80 மார்க்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் 100% அக்யூரேசியோட ஸ்கோர் பண்ணும். சார் இதிலிருந்து கொஞ்சம் ஒரு 5 மார்க்ஸ் எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் சார், கண்டிப்பாக எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியுமா சார் அப்படின்னா ஓகே, 70லிருந்து சரியா, 70லிருந்து 75 மார்க்ஸு போட்டிங்கன்னா 100% அக்யூரேசியோட போட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர். சார் கிளியர் பண்ண முடியுமா சார்னா இந்த 2 மாதம் ஃபுல் எஃபர்ட் போடுங்க, 100% கிளியர் ஆகும். ஓகே ரைட்ப்பா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸோட பேட்டர்ன் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, ஏன்னா இங்கே ப்ரிலிம்ஸ்க்குன்னு தனியாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுறப்போ ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு நல்ல டெப்த்தான நாலேஜை வந்து எடுத்துக்கணும். ப்ராக்டிஸ் மெயின்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா மெயின்ஸ் லெவல் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ தான் உட்காந்து கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் அப்போவே வந்து என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் அப்போவே கான்செப்ட்ஸை எல்லா டாபிக்ஸில் இருக்கிற கான்செப்டை கிளாரிட்டி வந்துடணும். மெயின்ஸ் அப்போ அந்த லெவல் டஃப்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணும். அப்போ உட்காந்து நான் பார்த்துக்கிறேன் சார், இப்போ ப்ரிலிம்ஸ் எல்லாம் ஈஸி சார், எனக்கு தெரியும் சார், நான் 1 year 2 வருஷமா பேட்டர்ன் பார்த்து நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண மெயின்ஸ் தான் சார் கிளியர் பண்ண முடியலன்னு இருப்பான். இங்கே விஷயம் என்ன அப்படின்னா தப்பான கைடன்ஸோட தப்பான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. 1 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் பாஸ் ஆகலாம் ஓகே, பட் 2வது வருஷம் அது பாஸ் ஆயிடணும். யாரெல்லாம் 2 வருஷம் 3 வருஷமா டைமை கடத்திட்டு இருக்கீங்களோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுல அவ்வளோ டைமே கிடையாது. ஓகேவா, தப்பான கைடன்ஸில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின் 50 மார்க்ஸ். மெயின்ஸில் இந்த 50 மார்க்குக்கு நீங்கள் வந்து 35 மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா போஸ்டிங் கன்ஃபார்ம். எழுதி வச்சுக்கப்பா. ஓகே, மெயின்ஸில் நீங்கள் 50 மார்க் 35 மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னா போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ அதனால் இதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. அப்போ மெயின் ஃபோக்கஸ் மெயின்ஸ் எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அந்த கரண்ட் அஃபேர்ஸை இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணோம் அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ் கொஞ்சம் நல்லா தேவைப்படும். லிசன், அப்புறம் இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா அதே தான் நான் கொடுக்குறேன். 15லிருந்து 20 மார்க் தான் டார்கெட்டு. 15லிருந்து 20 மார்க். ரீசனிங் பாருங்க 40 கொஸ்டின் 30 மார்க்ஸ், சாரி 60 மார்க்ஸ். இதில் டார்கெட்டும் வந்து 20 to 25 தான் நான் உனக்கு டார்கெட்டே கொடுத்துருக்கேன். டார்கெட் வந்து 20லிருந்து 25 தான். அதிகமாகவே எடுக்கலாம், பட் டார்கெட்டை வந்து சொல்லியிருக்கேன். குவான்ஸ் 40 கொஸ்டின் 50 மார்க்ஸ். இதுலேயும் வந்து 20 to 25 மார்க்ஸ், 20 to 25 மார்க்ஸ். பட் ஜென்ரல் அவேர்னஸில் இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோ. 30, 40, 50, 60, 70, 80, 90 மார்க்ஸ். சரியா? ஸோ 90 to 120 மார்க்ஸ் வந்து நமக்கு மெயின்ஸில் இருந்தால் 90 to 120 மார்க்ஸ் மெயின்ஸில் இருந்துக்கு ஒரு டார்கெட் இப்போதுலேருந்தே செட் பண்ணிகிட்டே வா. ஸோ 100% உனக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக 90க்கு மேலேயும் வந்து இருக்குது. 90 to 120 ரேஞ்சில் தான் கட் ஆஃபே இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் சார் மார்க் எடுக்கணும், இது எப்படி சார் என்னால் எடுக்க முடியல சார் அப்படின்னா
கரெக்டான கைடன்ஸோட கரெக்டான ப்ராக்டிஸோட நான் திரும்ப சொல்கிறேன், டிசிப்ளின் இருக்கணும். ஓகே, ஒரு நாளும் ப்ரிப்பரேஷன்லேருந்து டிவைட் ஆகக்கூடாது. டிசிப்ளின் இருக்கணும், மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, மென்டல் எபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் எனக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ எக்ஸாம் மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ். எவ்வளோ தடங்கள் வந்தாலும், எவ்வளோ பேர் நம்மளை பேசினாலும், ஸோ நம்மளுடைய அட்டென்ஷன் எங்கே இருக்கணும்? ஸோ நம்மளுடைய அவங்களுக்கான ரிப்ளை எல்லாமே, உன்னை கீழே தள்ளி பேசுகிறவங்க எல்லாருக்குமே ஒரு ரிப்ளை உன்னுடைய ரிசல்ட்டோட மார்க்காக தான் இருக்கணும். ஓகேவா? சரிப்பா. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜியை நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ அந்த டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 675, தமிழ்நாட்டில் 675 வேகன்சி இருக்குது. ஸோ நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான், உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி. ஸோ உங்களுடைய வேகன்சிஸை ஸோ ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த 675 வேகன்சியில் நமக்கான ஒரு வேகன்சி கண்டிப்பாக இருக்க போகுது. ஓகேப்பா. அண்ட் டெய்லி ஷெடியூல். ஸோ ஸ்டடி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6 o'clock இருந்து, ஓகே, மார்னிங் 6 o'clock இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் கொடுத்துருக்கேன். மார்னிங் 6 to நைட்டு 10. ஓகேவா? இப்போ இது வந்து நான் உங்களுக்கு அட்வைஸாக தான் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல. ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைமாக படித்தாதான் இந்த வரப்போகிற 60 நாள் வந்து நல்லா எஃபெக்டிவாக வந்து உங்களால் பட முடியும். சார் மைண்டு எல்லாருக்குமே மைண்டு டயர்ட் ஆகும், எல்லாருக்கும் ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணாது தான். இந்த நேச்சர் உங்களுடைய தாட் வந்து, ஸோ நம்மளுடைய தாட் ஒரு பியூராக இருக்கணும். நம்ம எப்படியாச்சும் இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை வந்து 100% போடணும். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஸோ யாருக்காகவும் படிக்காத, இது உனக்காக தான் நீ எக்ஸாம் படிக்க போகிற. ஓகே, ஸோ அடுத்து வரப்போகிற ஒரு 30 years ஆஃப் லைஃப் வந்து ஒரு நல்ல செட்டில்டாக, காமாக, பீஸ்ஃபுல்லாக, ஒரு அமைதியாக போகும். அப்படின்னா இந்த ஒரு 120 days வந்து நீ போராடி தான் ஆகணும். ஸோ இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக எஃபர்ட்டு வந்து போடும்போது நம்மளுடைய ஹெல்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது முடியும் தான். பட் ஓவர் கம் பண்ணும். ஓகே, வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டிசிப்ளினாக பண்ணுறப்போ, 100% உண்மையாக பண்ணுறப்போ, ஓகே, இந்த யூனிவர்ஸே உனக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அது எந்த மாதிரி சப்போர்ட்ன்றது அப்படியே உன்னுடைய ஜேர்னியில் நீ ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ரைட்பா. லிசன், முதல்ல நான் 6 o'clock ரொம்பலாம் 5 o'clock எழுந்துக்குங்க, 4 o'clock எழுந்துங்கலாம் சொல்ல. 6 மணிக்கு ரெடி ஆகிடு. ஒரு 5:30க்கு எழுந்துன்னா 6 மணிக்கு ரெடி ஆகிடு. ரெடி ஆகிடுனா 2 hours 6 to 8 மார்னிங் 2 hours என்ன பண்ணுற? டேபிள்ஸு, ஸ்கொயரு, கியூபு அகைன் அண்ட் அகைன் சொல்லணும். ஓகே, சொல்லி பார்க்கணும். டேபிள்ஸு சார், டேபிள்ஸ் எதுலேருந்து சார் படிக்கணும்? நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஓகேவா? 12 இருந்து 19 வரைக்கும் உள்ள டேபிள்ஸை நல்லா மக்கப் பண்ணி சொல்லி பாருங்கள். ஸ்கொயர் வேல்யூஸு அப் டு 50 இல்லைனா அப் டு 40 வரைக்குமாவது ஸ்கொயர் வேல்யூஸ், அப் டு 40 ஸ்கொயர் வேல்யூஸை நல்லா பண்ணுங்க. கியூப் வேல்யூஸ் அப் டு 20 வரைக்கும் கியூப் வேல்யூஸை நல்லா மக்கப் பண்ணிக்க. அண்டு பேங்கிங் அவேர்னஸ். ஸோ டைம் டேபிளில் உங்களுக்கு இருக்கும் பேங்கிங் அவேர்னஸோட டாபிக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளுடைய பேட்ச்லையும் வந்து வீடியோஸ் வந்து இருக்குது, எல்லாமே ரியல் டைம் வீடியோஸ். ஓகே சார், பிஃபோர் என்னை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து என்னுடைய கிளாஸை வந்து பார்க்குறீங்க சார், நான் சொல்கிறத நம்புவீங்க மாட்டீங்களான்லாம் வந்து எனக்கு தெரியாது. பட் நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னோடய பேங்கிங் அவேர்னஸ் பேட்சில் இப்போ நான் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ கிளாஸஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அங்கே ரியல் டைம் சினாரியோ இருக்குது, என்ன இப்போ ப்ரெசென்ட்டாக அப்டேட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இப்போ ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எக்ஸாமுக்கு அது எப்படி கேட்பாங்க, ஸோ என்ன மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத கிளியர் கட்டாக நான் அவங்க வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். 6 to 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஒரு 1 hour பிரேக் இருக்குது நடுவில், சரியா? ஒரு 1 hour பிரேக் இருக்குது. ஓகே, ஒரு 1 hour பிரேக் இருக்குது. என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபிகேஷன், ஸ்பீட் ப்ராக்டிஸ். சிம்பிளிஃபிகேஷன், ஸ்பீடு ப்ராக்டிஸ். சார் இந்த ஸ்பீடு ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும்னு இல்லை, குவான்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ஸ்பீடு வந்து கண்டிப்பாக தேவை. ஓகே, ஏன்னா 60 minutes 100 questions. அப்போ அந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு லெவலுக்கு அப்புறம் நமக்கு ஸ்பீடு வந்துடும். அந்த ஸ்பீடு இல்லை அப்படின்னா நான் வந்து கால்குலேஷன் நல்லா போடுவேன் சார், 100% அக்யூரஸியாக போடுவேன் சார். நான் அங்கே ஸ்பீடு இல்லை. ஸ்பீடு இருந்தால் தான் உன்னால் அட்டெம்ப்டை ஏற்ற முடியும், சரியா? நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸில் 70 to 80 questions நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ அப்போது கையில் வந்து ஸ்பீடு இருக்கணும். ஸ்பீடு வேணும் அப்படின்னா
கால்குலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கால்குலேஷன் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்? மல்டிப்ளிகேஷன்ஸ் டிவிஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன தேவை? டேபிள்ஸ் தேவை, ஸ்கொயர்ஸ் தேவை, கியூப்ஸ் தேவை. இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட். ஓகே ரைட். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்க. 1 hour ப்ராக்டிஸ். அப்போ மார்னிங் 6 to 8 5:30க்கு எழுந்துக்கோ. ஸோ மைண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 6 to 8 நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேங்கிங் அவேர்னஸ் படிக்க போகிறோம். இந்த டேபிள்ஸ் ஸ்கொயர்லாம் சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் வந்து நைட்டு தூங்குறப்பவே செட் பண்ணிவிடு. ஓகே, அடுத்து ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கோ, குளிச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ. அடுத்து ஒரு 1 hour உட்காருங்க. 1 hour சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சார் இதில் இன்னொரு முக்கியமான டவுட் என்ன கேட்பீங்க? நோட்ஸ் எனக்கு இல்லை சார், எனக்கு கொஷின்ஸ் நான் எங்கேருந்து சார் எடுக்கிறது, எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. எல்லாமே நோட்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிடிஎஃப்லேருந்து எல்லாமே நம்ம பேட்சில் கொடுத்துருக்கேன். சரியா? ஸ்பெசிஃபிக்காக கிளர்க்கு சாம்பியன் பேட்ச்னு இருக்குது. நான் பேட்சை பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10 to 1 நான் சொல்கிறேன். இந்த 1 hour பிரேக் என்ன? 1 hourலே குளிச்சிடணும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும். சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா அப்படியே போகிறோம், ப்ரிப்பேர் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணி 1 hour நல்ல ரிலாக்ஸேஷன் போதும். அடுத்து 9 to 10 சிம்பிளிஃபிகேஷனோ இல்லை பஸ்லோ ரீசனிங்க்கு என்ன தேவையோ. ஓகே, எய்தர் மேக்ஸ் ஆர் ரீசனிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுங்க சிம்பிளிஃபிகேஷனுக்கு. 10 to 1 10 11 12 1 3 hours. ஓகே, 3 hours வந்து குவான்ஸுக்கு ரெடி பண்ணுறேன். 3 hour வந்து குவான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அடுத்து 2:30 to 4:30 நடுவில் லஞ்ச் பிரேக் எடுத்துக்க. சரியா? லஞ்ச் பிரேக்கு கிட்டத்தட்ட நான் 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கேன். போதும். 2:30 to 4:30 2 hour ரீசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஒரு 1/2 hour பிரேக்கு, டீ பிரேக் எடுத்துக்க. 5 to 7 இங்கிலீஷ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து டின்னரை முடிச்சிரு. 8 to 9 வந்து 1 hour நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுற. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சிஏ நைட்டு தூங்குறப்போ டெய்லி சிஏ 9 to 10 வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, 9 to 10 டெய்லி சிஏ. அஃப்கோர்ஸ் டே வந்து டயர்டாக தான் இருக்கும், இதை அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். சரியா? காம்படிஷன் லெவல் இருக்கு. when competition gets tougher your practice also should get tougher. நல்லா ஞாபகம் வச்சு. காம்படிஷன் டஃப் ஆகுறப்போ உன்னுடைய உழைப்பும் டஃப் ஆகணும். உழைப்பை ரெடியாக போடும். ஓகே, நீ மற்றவங்களை ப்ளேம் பண்ணிட்டுலாம் வந்து இருந்துட்டு இருக்காத. ப்ளேம் பண்ண அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொருத்தர் ப்ளேம் பண்ணிகிட்டே தான் போயிட்டே இருக்கணும். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க. ஸோ ஒரு நம்ம வந்து ஓகே, நம்மளுடைய ஜாபுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய தப்புக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் இதனால தான் சார் என்னால் படிக்க முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை சார், வீட்டில் கூப்பிட்டாங்க சார், வீட்டில் ப்ரெஷர் சார், காசு தர மாட்டாங்க சார். மேஜர் இதுதான், காசு தர மாட்டாங்க. மணி ஒரு ப்ராப்ளமே இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க, அதாவது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குதா, படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கா, போதும். சரியா? உண்மையாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மணி இல்லை, இந்த யூனிவர்ஸே வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஜெராக்ஸ் எடுத்து அஃப்கோர்ஸ் ஒரு மினிமம் மணி தேவை, கஷ்டப்படணும் தான். ஏன்னா இதுக்காக பார்ட் டைம் ஜாப் போகிறேன் சார், அங்கே போனால் டைம் வேஸ்ட் ஆகுது, எனக்கு டைம் இல்லை சார். கடன் கேளுங்க. படிக்கிற விஷயத்துக்காக கடன் வாங்கு, தப்பு கிடையாது. ஓகேவா? ஒன்ஸ் ஜாப் ஆகினா எல்லாத்தையும் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் நீ வந்து மணின்றது ஒரு பிரச்சனையாக தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுடைய உழைப்பு மட்டும் போடு. ஸோ இப்போ இதை பார்த்து மணிக்காகன்னு சொல்லி நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஃபேமிலியை வந்து நான் தான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீயே முடிவு பண்ணிக்க. ஓகே, ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், பார்ட் டைம் இன்ஸ்டண்ட்டாக வந்து போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த 2 மாதம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி போயிட்டுருக்க ப்ரிப்பரேஷன் இருக்கும் கதை வேறு. ஸோ இப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபுல் டே உட்காந்து ஒரு 2 மாதம் எதுவாக இருந்தாலும் தூக்கி வேலை இருந்தால் எடுத்து வச்சுட்டு உண்மையாக டிசிப்ளின்டாக ஆர்கனைஸ்டாக வந்து ஸோ முழு மனசோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ண போகிற ஷெட்யூல். ஓகேவா? இந்த ஷெட்யூல் படி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட், பிஃபோர் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் 120 days ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 120 day ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்ன படிக்க போகிறேன் அப்படின்றத வந்து அன்னைக்கு தான் உட்கார்ந்து யோசிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை தேடுறதுக்காகவே வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. இன்னைக்கு ஷெட்யூல் வந்துடும், அப்போ இன்னைக்கு என்ன படிக்கலான்றத காலையிலேருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே யோசிச்சு போராட்டி இதை யூடியூப்பை பார்த்து நீங்கள் இதை பண்ணலாமா அதை பண்ணாமல் ரேண்டமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். தயவு செஞ்சு அதை பண்ணாத. இந்த பிடிஎஃப் நல்லா இருக்கா, அந்த பிடிஎஃப் நல்லா இருக்கான்னு சொல்லி எடுத்து குப்பை மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, டெலகிராம் குரூப்பில் வரும், 1000 பிடிஎஃப் வரும், வெப்சைட்டை கிளிக் பண்ணுவேன், கையில் புக்ஸும் இருக்கும், எல்லா சோர்ஸும் இருக்கும். ஆனால் ஒரு பிடிஎஃப் ஒரு நாள் முழுசாக முடிச்சிருப்பீங்கன்னு கேட்டால் கொஷின் மார்க் தான்.
எந்த யூடியூப் வீடியோ ஃபாலோ பண்ணுறது, ரேண்டமாக யூடியூப் வீடியோ ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அடுத்து உனக்கு உன்னை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயில போட்டு இதுக்கு தான் வந்து இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு அப்போ என்னன்னு சொல்லி வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே உள்ள என்ட்ராய் அங்கே ஒரு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு எங்கே அதை வேற தேடிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணலாம், வாட் ஷுட் ஐ ரிவைஸ், என்ன டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுறது, கான்செப்டே இங்கே வந்து முழுசாக படிச்சிருக்க மாட்டேன். சரியா, கான்செப்டை முழுசாக முடிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியா அந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீ போட்டுருவியா அப்படின்னு கேட்டால் அதையும் ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருப்பேன், இன்னைக்கு எதை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு ஸோ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் வந்து 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேருமே ஒரே எனர்ஜியோடு இருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டிஸ்கண்டினியூ பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இல்லை டைம் வீட்டில் ஏதோ பண்ண முடியல, வீட்டில் ஏதோ திட்டுறாங்கன்றதுக்காக நான் ஆஃபீஸ் இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ நிறையா வீட்டில் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஸோ இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டா ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஜாபில் வேறு அப்படின்றவும் இருப்பாங்க. பட் உண்மையாக படிக்கிறவன்னு பார்த்தா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உன்னுடைய காம்படிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா உன்னுடைய காம்படிஷனு 5000 காம்படிஷன் தான். 5000 பேர் தான் ஆஸ்பிரண்ட்டாக இருப்பான். எங்கே லேக்ஸில் எங்கே தௌசண்ட்ஸ் எங்கே. ஓகே, 5000 பேர் தான் ஆஸ்பிரண்ட்டாகவே இருப்பான். ஸோ அதை பார்த்துலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் டவுன் ஆகுது அப்படின்னா எதை பார்த்து டவுன் ஆவீங்க, ஒன்று உங்களை விட இன்னொருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அதை பார்த்து நம்ம டவுன் ஆகும். நீங்கள் வந்து இதுதான் வந்து வீக் மைண்ட் செட். அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்றதை மட்டும் தான் யோசிக்கணும், அதுதான் ஸ்ட்ராங் மைண்ட் செட். ஓகே, இன்னொரு விஷயம், ஒருத்தன் ஜாலியாக இருப்பான், அவனை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவன் மாதிரி ஜாலியாக போயினுக்கிறான்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து அப்படியே டைவெர்ட் ஆகும். அவனுடைய சுச்சுவேஷன் வேற, உன்னுடைய சுச்சுவேஷன் வேற, அவனுடைய லைஃப் ஸ்டைல் வேற, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற. இங்கே நீ போனாதான் சோரே. ஓகே, உன்னுடைய ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீ தான் உழைக்கணும். ஓகேவா, மைண்டில் வச்சுக்கோ. ரைட்வா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இந்த 120 days ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் ஸ்டடி மெட்டீரியல்ஸை எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும், பிடிஎஃபை ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன நோட்ஸ் வேணுன்றதை ரெடியாக வச்சுக்கணும். நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஸ்டாஃபை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்றதை தெளிவாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் மேக்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்னுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்கு தெரியும் என்னோடய கிளாஸஸ் வந்து எப்படி போகும், ஸோ எந்த டிசிப்ளின்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக போகும், என்ன கான்செப்ட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அப்ரோச்சஸ் சால்வ் பண்ணுற விதம்ன்றது எல்லாருமே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது குவான்ஸில். ஓகே, ஸோ அப்போது ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது ஸ்பெசிஃபிக்காக ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் எஸ்பிஐ கிளர்க்குக்குமே ஸ்பெசிஃபிக்காக கிளர்க்குக்காகவே வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஸ்க்ராட்சில் இருந்தால் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்துடும். சரியா, டெலகிராம் குரூப்பில் வந்துடும். ஓகே, ஸோ நம்முடைய குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், பார்த்து குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஷெடியூலை வந்து வாங்கிக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. சார் நான் இதை தான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரிலாம் நீங்கள் எந்த சோர்ஸை வேணால் ஃபாலோ பண்ணுங்க. சரியா, என்னுடைய கடமை தமிழ்நாட்டில் இருந்து 100% தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து போஸ்டிங் வாங்கணுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ அதுக்காக இந்த ஜேர்னி கிட்டத்தட்ட நான் இந்த ஃபீல்டில் 9 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 9 இயர்ஸில் பார்க்கும்போது ஸோ எவ்வளவோ டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்டை வந்து பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு இருந்த ஒரு இப்போ தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓகே நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுருக்கேன். ஓகே, நம்ம ஸ்டேட்டில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாங்க. அவங்க நம்ம ஸ்டேட்டுக்கான வேகன்சி நம்ம ஸ்டேட் பசங்களே வாங்குறாங்கன்னு யாருக்கும் வந்து விட்டு கொடுத்துறாது. ஓகே, ரைட் சார். பேட்சை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்கணும்னு பார்க்குறேன். பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் குவான்ஸ் கவர் ஆகிடும். சரியா, ஸோ சும்மாலாம் இல்லைப்பா, கம்ப்ளீட் குவான்ஸ் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும். அதே மாதிரி அரித்மெட்டிக் டாபிக்ஸ். ஓகே, அரித்மெட்டிக் டாபிக்ஸில் ஸோ மினிமம் 200+ சம்ஸ் 200 சம்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அரித்மெட்டிக்ஸில் மினிமம் 200 சம்ஸ். நெக்ஸ்ட் பேங்கிங் அவேர்னஸ். ஓகே, கிறிஸ்டல் கிளியரான ஒரு
லெக்சரை வந்து நீ பார்ப்ப. ஓகேவா? பேங்கிங் அவேர்னஸ் அப்டேட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் கிளாஸஸ் வந்து, ஓகே, ரீசனிங் கிளாஸஸ் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன், பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷன் தான் எடுக்க போகிறாரு. ஸோ அதே மாதிரி சிஏக்கு பிடிஎஃப் வந்து அப்லோட் ஆகிடும். ஓகே, அண்டு ஸ்பெஷல் செஷன்ஸும் வந்து வரும். ஸோ தயவு செஞ்சு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. பேட்சோட ப்ரைஸ் வந்து என்னன்றதையும் வந்து எனக்கும் தெரியாது. நீங்கள் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணி, நம்மளுடைய மொபைல் ஆப் இருக்குது, மேலே கொடுத்துருக்கேன், அரவிந்த் ஆப்டிவர்ஸ் மொபைல் ஆப்னு இருக்குது. அதில் கிளர்க்கு சாம்பியன் பேட்ச்னு இருக்கும். அதில் கூப்பன் கோடு இருக்கும். சரியா? கூப்பன் கோடை பார்த்து அப்ளை பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே சார், என்ன சார் பேட்சோட ப்ரைஸும் தெரியலையேன்னு, என்னுடைய ஒர்க்கு டீச்சிங் மட்டும்தான். ஓகேவா? பேட்சோட ப்ரைஸ் நான் டீச்சிங்க்குன்னு எந்த அமௌண்ட்டும் வாங்கல. பேட்சோட ஸ்டோரேஜ் ஃபீக்கு மட்டும் தான் அங்கே அமௌண்ட் இருக்கும். மேக்ஸிமம் என்ன கம்மியாக கொடுக்க முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கான கண்டென்ட் இங்கே வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் கிடையாது. இங்கே டிசிப்ளின்டாக ஆர்கனைஸ்டாக படிக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்து பேட்ச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ தயவு செஞ்சு நான் அகெயின் சொல்கிறேன், ஒரு 1000 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒழுங்கான ஒரு கண்டென்ட்டை ஆர்கனைஸாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ பேட்சில் என்னெல்லாம் கவர் ஆகிக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். 60 days ப்ரிலிம்ஸ் மிஷன், 60 days மெயின்ஸ் மிஷன் சொல்லிட்டு. ஸோ 60 daysக்கு என்ன பண்ணுன்றது இப்போ ஷெடியூல் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, இல்லைன்னா இங்கே யூடியூப்லேயே கமெண்ட்டை வந்து போட்டு விடுங்க. ஸோ அதே தான் 120 ஜேர்னி டே 1 டே 2 இப்போ நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஓகே, August 10 August 11 இந்த டேட்டில் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் பர்சன்டேஜ், ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் வந்து ஒரு 3 கிளாஸ் கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜில் ஒரு 22 கிளாஸ் இருக்கும். அதில் 3 கிளாஸை வந்து தயவு செஞ்சு முடிச்சிருங்க இப்போவே. டேபிள்ஸ், ஓகே, தயவு செஞ்சு இதையும் வந்து மகப் பண்ணி டெய்லி பேசிஸில் நான் சொன்னிருக்கேன்ல. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்தேன்ல, ஃபஸ்ட்டு ஷெடியூல் டெய்லி என்ன பண்ணணும்னு ஒரு ஷெடியூல் கொடுத்தேன். அதை வந்து டெய்லி பேசிஸில் எடுத்து பண்ணிடுங்க. ஒரே நிமிஷம்பா. ஓகே, சரி, இப்போ ஷெடியூல் வந்து பாருங்க. ஷெடியூலில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். August 10, அதாவது இந்த வீடியோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணி, ஏன்னா இந்த ஷெடியூல் நான் ரெடி பண்ணது வந்து கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறமா ரெடி பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 7 days இந்த ஷெடியூலை நான் யூடியூப்பில் போடணும் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கோ இல்லை என்ன தவிர்க்க முடியாத ஒரு ஒர்க்கை எல்லாத்தையும் வந்து டெய்லி ஈவினிங்கில் மார்னிங்லன்னு சொல்லி மாற்றி வந்துச்சு. என்னால் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னா எப்படினாலும் நான் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். சும்மா ஒரு ஷார்ட் வீடியோவை எடுத்து 120 days ஸ்டடி பிளான் இருக்குது, இதை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லி என்னால் ஷார்ட் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் நான் ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணுன்றதுக்காக தான், இல்லை கொஞ்சம் தள்ளி போடும் அப்படின்னு. ஸோ இந்த ஒர்க், ஏன்னா நான் ஒரு ஸ்பெண்ட் பண்ண ஒரு இந்த ஷெடியூலை ரெடி பண்ணுறதுக்கு 3 days ஆச்சு. அஃப்கோர்ஸ் 3 days ஆகுது. ஓகே, 3 daysனால் நான் ஃபுல் டே வந்து இந்த டீச்சிங்கில் இல்லை. ஸோ நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங்கில் வந்து தான், மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் தான் டீச்சிங்கில் வந்து இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது இந்த ஷெடியூலை ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட எனக்கு டே 1 கொஞ்சம் இன்கம்ப்ளீட், டே 2 இன்கம்ப்ளீட், இப்படி தான் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஓகே, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அட் எனி காஸ்ட் இப்போவும் வந்து எனக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குதான். இல்லை நாளைக்கு வந்து பேட்ச் படி, அதாவது ஷெடியூல் படி August 10 இதை நான் இப்போவே வந்து கொடுக்கணும், இது மேலே டைம் டிலே பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு 2 நாள் இல்லை 1 வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு கூட பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா இருப்பீங்க, வீடியோ வந்து ரேண்டமாக தான் இருக்கும், நிறைய பிகினர்ஸ் வந்து இருப்பீங்க. திரும்ப டே 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? பாருங்க, ஓகே, நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றத அனலைஸ் பண்ணி ஷெடியூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டைம் போயிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? ஸோ ஒரு சில விஷயத்தை ஒரு விஷயத்தை நம்ம விட்டால் தான் இன்னொரு விஷயத்தை நம்ம அடைய முடியும். ஓகே, அப்போ இந்த 10 daysல வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஒரு சிலதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. டெய்லி கட் பண்ணிக்க, இது பண்ணிக்க. ஷெடியூல் படி மெயினாக என்ன 3 விஷயம் மெயின்.
ப்ரிலிம்ஸுக்கு இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங் மெயின். அப்போ அதை மட்டும் நம்ம நெருங்கிடணும் எந்த டேட்டில் வரீங்களோ. ஸோ சாட்டர்டே சண்டேக்கு நான் கொடுத்துப்பேன். லிசன், நான் எப்படி இந்த ஷெடியூலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 days மண்டே டு ஃப்ரைடே உட்காந்து அந்த டே ஷெடியூல் பார்த்தீங்களா 6 to 10 அதை ஃபாலோ பண்ணுறீங்க. சாட்டர்டே சண்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான் மெயினு. சாட்டர்டே சண்டேஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், ஸோ மற்ற ரிவிஷன்ஸ் தான் மெயின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக இந்த பிடிஎஃபை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நான் பார் பேங்கிங் அவேர்னஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். இந்த டாபிக்ஸ்க்கான டீட்டெயில்டு லெக்சரும் அண்டு நோட்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தா அப்படின்னா ஒரு 1000 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும். அதில் 50 கொஷின்ஸை மட்டும் டெய்லி பேசிஸில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் குரூப்லேயும் போடுறேன், பேட்ச்குள்ளேயும் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டே. ஓகே, டெய்லி பேசிஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டெய்லி ஸ்டடி ஷெடியூல் இருந்துச்சுல, டெய்லி ஸ்டடி ஷெடியூலில் 9 to 10 வந்து இதை முடிக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா சில பேருக்கு டைம் செட் ஆகி, ஏன் சார் நான் இங்கே டைம் போடல அப்படின்னா, டைம் வந்து உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ அந்த டைமை வந்து நான் இதெல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லி நீங்கள் போட்டு வச்சுங்க. ஆனால் நான் கொடுத்த ஆர்டரில் கிளாஸஸ் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணிகிட்டே வா. ஓகே, சரி. சிம்பிளிஃபிகேஷன்ஸு வீடியோஸ் இருக்குது, லெக்சர்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே லெக்சர் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பர்சன்டேஜ் கிளாஸ் 4, 5, 6ன்னு இருக்கா, நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ பர்சன்டேஜ் கிளாஸ் 1 to 3 முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸும் முன்னாடி 3 கிளாஸ் பார்த்துருங்க. ஓகே, அடுத்து 4, 5, 6 நெக்ஸ்ட் டே பர்சன்டேஜ் கிளாஸ், அடுத்து ரேஷியோ கிளாஸ் கொடுத்துருக்கேன். ரீசனிங் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா, ரீசனிங் வந்து லைவ் கிளாஸ் வந்து ஹேப்பன் ஆகும். லைவ் கிளாஸ் எடுக்கிறப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு போனஸ் கிளாஸ் தான். ஓகே, ஆஸ் பர் இப்போது நீங்கள் பேட்சில் பே பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து எதுக்காகன்றது ஏன்னா அவ்வளோ டவுட்ஸை வந்து என்னை கேட்குறீங்க. ஓகே, குவான்ஸு, பேங்கிங் அவேர்னஸ் ப்ளஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்க போகுது. ஸோ பேட்ச்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நான் சொல்லிடுறேன். பேட்ச்குள்ளே வந்து பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் குவான்ஸ், ரீசனிங் வந்து பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா, இது வந்து நம்மளுடைய பேட்ச் ஃபீல கவர் ஆகாது, பட் போனஸாக கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸும் வந்து ஹேப்பன் ஆகும். ஓகே, ஸோ குவான்ஸு அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ளஸ் ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லி பிடிஎஃப் வந்து கொடுத்துரும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பிடிஎஃப், வீக்லி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் கண்டென்ட்டுக்கு மட்டும். ஓகே, அந்த நியூஸை மட்டும் செப்பரேட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உள்ளே இருக்கும். சரியா, கம்ப்ளீட் ரீசனிங் வந்து ஸோ இந்த போனஸ் லெக்சர்ஸு நானும் ஓகேவா. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பசில் அப்ரோச்சும் சரி, மற்ற டாபிக்ஸ்க்கும் சரி, எந்த டாபிக் உங்களுக்கு வரலையோ ஸோ பேட்சில் வந்து கேளுங்க. அது ஒரு போனஸ் கண்டென்ட்டாக வந்து உள்ளே இருக்கும். ஓகே, சரிப்பா. நானே லைவ் லெக்சர் வந்து கொடுப்பேன். ஓகே, ரைட். இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நீங்கள் ரீசனிங் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் கொடுத்துருக்க ஷெடியூல் பாரு. அண்ட் எந்த காரணத்தை கொண்டும் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறத நிப்பாட்டிடாது. ஓகே, டெய்லி பேசிஸில் டெய்லி சிஏவை முடிச்சிரு. டெய்லி சிஏ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் எந்த ஒரு காரணம், சார் நான் இப்போ தான் சார் படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன், எனக்கே நம்பிக்கை இல்லை சார், ப்ரிலிம்ஸ்க்கு நான் கிளியர் பண்ண முதல்ல நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன் சார், அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் சார்னா இந்த வீடியோ இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஓடிடு. ஓகேவா. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், உண்மையாக போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப ரேண்டமாக வந்து நான் படிக்கிறேன், ஒரு 1 month 2 months வந்து பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் தேவையில்லை. வரியா, வீடியோ பார்க்குறியா, என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா, ஸோ நான் என்ன இன்புட் கொடுக்குறோம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எடுத்துக்க, எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் எடுத்துக்க, என்கிட்ட இருந்து என்னென்ன சோர்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியுமோ எடுத்துக்க, என்னுடைய நாலேஜ் வேணுமா நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன் எடுத்துக்க. பட் யூட்டிலைஸ் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, உண்மையாக இருங்க, டிசிப்ளினாக இரு, கன்சிஸ்டண்ட்டாக இரு. ஓகே, போஸ்டிங் கண்டிப்பாக வரும், சொல்கிறதா ஃபாலோ பண்ணு. ஓகே, ஸோ டெய்லி சிஏ டெய்லி பேசிஸில் அண்டு August 15, August 16 சாட்டர்டே சண்டே. சரியா, என்ன சொல்லியிருக்கேன், டெடிகேட் 3 hours எக்ஸ்க்ளூசிவ்லி டு இங்கிலீஷ் எய்தர் இந்த மார்னிங் ஆர் நைட். சாட்டர்டே சண்டேஸ் வந்து இங்கிலீஷு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அக்யூரசி மிஸ் ஆகிற இடம் இங்கிலீஷு. எஃபர்ட் போடணும். இங்கிலீஷ் வரலன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தா வராது. ஓகேவா. ஸோ அதுக்காக எதையாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும், எஃபர்ட் போடணும், எடுத்து உட்காருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏதோ ஒன்று 3 hours நியூஸ் பேப்பர் படிக்கிறியா, ஒகாப்ஸ் படிக்கிறியா, குவிஸ் போடுறியா, எப்படியோ ஒன்று பண்ணுங்க.
ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி சிஏவை ரிவைஸ் பண்ணு. ஏன்னா இந்த ஷெடியூலே வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சார் எந்த மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு கேட்டுப்பேன். முதல்ல சொல்கிறத ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல ஆகஸ்ட் மந்த்தை ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அப்புறமா ப்ரீவியஸ் மந்த்து தான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ ஆகஸ்ட் 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 9லேருந்து 16 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதெல்லாம் படித்து முடிச்சிரு. அதுக்கப்புறமா பாரு, வீடியோ சார் ரேஷியோ கிளாஸஸ் 3 கிளாஸஸ் பார்க்க சொல்லியிருக்கேன், இதில் 4 கிளாஸ் பார்க்க. சார் எனக்கு டைமே இல்லையா சார்னு கேட்பேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இப்போ 7, 8, 9, 10 4 கிளாஸ் இருக்கா, கிட்டத்தட்ட இந்த 4 கிளாஸுமே ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமே ஓப்பன் பண்ணி பாருங்கள், மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி உள்ள கண்டென்ட்டை பாருங்கள். ஒவ்வொரு கண்டென்ட்டுமே 1 ஹவர் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு கான்செப்டை கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கான்செப்டையும் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன். இந்த டைம் போஸ்டிங் வாங்கியே ஆகணும். ஓகேவா, இந்த கான்செப்ட் தெரியாமல் போச்சே, எனக்கு இந்த அப்ரோச் தெரியாமல் போச்சே அப்படின்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். ஈவன் 0.25 ஒரு மார்க் போனாலும், ஒரு போஸ்டிங் போனாலும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். சரியும், ஐபிபிஎஸ் கிளர்க்கு பார்த்துங்க, வருஷத்துக்கு ஒரு முறை சார் கட் ஆஃப் வந்து நான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவேன், பட் கட் ஆஃபில் 0.25 மிஸ் ஆயிடுச்சு சார்னுவேன். ஓகே, 1 வருஷம் வெயிட் பண்ணும்பா, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஷெடியூலில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. நான் திரும்பவும் சொல்ல, கிளாஸ் வீடியோஸ் பார்க்க லென்த்தாக இருக்குது சார், எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது சார், எப்படி சார் நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறது அப்படிலாம். முதல்ல வீடியோஸ் பாருங்கள். நான் கிளாஸ் நோட்ஸ்ன்னு சொல்லி தனியாகவே பிடிஎஃப் வந்து நோட்ஸ் நம்ம எழுதுகிறோம்ல, அந்த நோட்ஸை வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் போட்டுக்கோ. பிரிண்ட் வந்து 4 pages. ஓகே, 4 pages, ஒரு பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரே பேஜில் 4 ஸ்லைடு வர மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சுங்க. ஓகே, உங்களுக்கு பிரிண்ட் காஸ்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாது. முதல்ல கிளாஸை வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணி கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நான் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன். சரியா, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பார் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, 50 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும். 50 கொஸ்டினை டேபிள்ஸு, அந்த ஸ்பீட் மேக்ஸ் டெக்னிக்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து வேகமாக போடணும், டைம் செட் பண்ணிடணும். அப்போ 50 நான் ஒரு டைம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சார் 50 கொஸ்டின்ஸ் எந்த டைமுக்குள்ளே சால்வ் பண்ணணும்? ஸோ ½ an hour 30 minutesல. ஓகே, ஒரு 30 minutes டைம் செட் பண்ணிக்க. ஓகே, ஸ்டாப் வாட்ச் செட் பண்ணிக்க, மொபைல்லையும் செட் பண்ணிக்க. 30 minutesல 50 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியுதான்னு பார். ஓகே, 50 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த மீதி கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நோட் பண்ணு. ஓகேவா, 50 கொஸ்டின் 30 minutesல 20 கொஸ்டின் தான் போட முடியுதுன்னா அடுத்த 10 கொஸ்டின்ஸை எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றதை பாருங்கள். நோட் பண்ணி டெய்லி அந்த டைமை வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா, அப்போ 50 கொஸ்டின் 30 minutes தான் ப்ரிஃபர்டு டைம். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் கிளாஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வரைக்கும் 22 கிளாஸு, கிட்டத்தட்ட பர்சன்டேஜில் 22 கிளாஸு உள்ளே இருக்குது. இங்கே 3 hours நான் ஒரு டைம் கொடுத்துருக்கேன்னா சார், அப்போது சார் நான் வந்து பேங்கிங் அவேர்னஸ்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சார், குவான்ஸ் தான் வர மாட்டேங்குது சார்னா ஷெடியூலை ஆல்ட்ரு பண்ணிக்கங்க. மார்னிங் எழுந்ததுமே 6லேருந்து 8 வரைக்கும் 2 hours குவான்ஸ் வீடியோ, அடுத்து ஒரு 1 hour பிரேக்கு, அடுத்து ஒரு 2 hours பிரேக்கு. ஸோ ஷெடியூலை வந்து 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள 6 to 10 ஐடியலான ஷெடியூல். அந்த ஷெடியூல் இனிமேல் நீங்கள் போடுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் பிளைண்டாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன் சார்னா கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா இது வரைக்கும் உங்களை யார் கைட் பண்ணாங்க, கைட் பண்ணல அப்படின்னா தெரியாது நமக்கு. ஸோ நான் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கைடன்ஸை 100% எடுத்துக்கும். ஓகே, ரைட். டெய்லி சிஏவை மிஸ் பண்ணிடாத, படிக்க வேண்டியதை ஃபர்ஸ்ட் திங் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேஸ் அகெயின் நான் என்னென்ன பண்ணணுன்றது கொடுத்துருக்கேன். சாட்டர்டே சண்டே நான் என்ன சொல்லியிருக்கேன், போன வாரத்தோட ப்ராக்டிஸ் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸு, கொஸ்டின் பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, டேக் பிரிண்ட் அவுட் ரேஷியோ கொஸ்டின். ஏன்னா கிளாஸை மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுறாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வந்து நான் என்னென்ன எந்த டேயில் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். உட்காந்து அதை பண்ணிவிடு. இதே மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா, அடுத்து பார்ட்னர்ஷிப் கிளாஸ், அடுத்து ஆவரேஜ் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறேன், ஏஜஸ் டாபிக் முடிச்சிருப்பீங்க, ஷெடியூல் படி ஏஜஸ் முன்னாடியே போயிடுச்சு. அதோடைய கொஸ்டின்ஸை எடுத்து
நீ கொஸ்டின்ஸ் எங்கே சார் எடுக்கணும் அப்படின்னா எங்கேயும் போகாது, எல்லாமே உள்ள பேட்ச்ல இருக்கு. சரியா? பேட்ச்ல உள்ள டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன், டாபிக்கோட கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், கொஸ்டினோட நோட்ஸும் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கொஸ்டின் அண்ட் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் பை கிளாஸ் நோட்ஸ். அடுத்த வாரத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றது கொடுத்துருக்கேன். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சு ராங் நம்பர் கிளாஸில் உள்ளே கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ராங் நம்பர் செஷன்ஸை பார்த்துட்டு சார் ராங் நம்பருக்கு பிடிஎஃப் இந்த டேட்டில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் கிளாஸஸ் கிட்டத்தட்ட 16 செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மிக்சர் அலிகேஷன் கிளாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சார் அப்போ ரீசனிங் சார், சிலாஜிசம், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இங்கே எல்லாம் கொடுத்துருக்கோம்ப்பா. ரீசனிங் நான் சொல்கிறேன் பாருங்கள், ரீசனிங் உண்மையிலே ஈஸி தான். ஓகேவா? ஆனால் இந்த பசில்ஸ் எல்லாமே நிறையா அப்ரோச்சஸ் வந்து தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸ்டக் ஆகிட்டு, ஸோ இந்த டைம் இந்த கிளர்க்கு சாம்பியன் பேட்சில் உங்களுக்கு ரீசனிங்கான பிடிஎஃப்பும் வந்து என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ எங்கேயும் போய் தேடாத. சரியா? என்னால் கொஸ்டினோட பிடிஎஃப்னு எடுத்து கொடுத்துட்றேன். சார் கொஸ்டினுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா நான் சொல்யூஷன் கொடுத்தா அதை பார்த்து உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். கொஸ்டினுக்கான பிடிஎஃப், அதாவது கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஆன்சர்ஸ் இருக்கும். சரியா? டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? டவுட்னா குரூப்பில் கேளுங்க, எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து உங்களோட லெவல் ஆஃப் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, டெய்லி சிஏ டெய்லி பேசிஸில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாத. எதை பண்ணலானும் பரவாயில்ல, டெய்லி சிஏவை படித்து முடிச்சிடும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுப்பா, எக்ஸாமில் ரிவிஷன் மட்டும்தான் உனக்கு கை கொடுக்கும், மக்கப் கை கொடுக்காது. ஏன்னா ஒரு டைம் மக்கப் பண்ணிட்டேன்னா அது திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறாதான் அதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? நான் மக்கப் பண்ணி சார் எனக்கு நல்ல மக்கப் கெப்பாசிட்டி இருக்குது சார், நான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் போட்டுருவோம் சார்லாம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காதீங்க. ரைட், நெக்ஸ்ட் செப்டம்பர் 5 என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 கிளாஸாக பாரு, எந்தெந்த டேட்டோட கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட செப்டம்பர் 7 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளாஸ். இனிமேல் எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரவே வராது. ஏன்னா இப்போ ரொம்ப சிம்பிள்ப்பா, நான் விஷயத்த ரொம்ப எல்லாத்தையுமே வந்து யாரெல்லாம் எந்தெந்த டாபிக்லாம் காம்ப்ளிகேட்டடுன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அரித்மெட்டிக்ஸ் மேலே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சம்ம சால்வ் பண்ணிச்சா இப்படி இருக்கா ரீசனிங்கை விட, ஸோ ஒரு ஆப்டிடியூட் மேலே ஒரு லவ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருடைய வே ஆஃப் சால்விங்கே மாறிடுச்சு. ஸோ என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் சொல்கிறேன். சரியா? ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த ஒரு சேஞ்சஸை க்ரியேட் பண்ணி எனக்கு நல்ல ஃபீட்பேக் டைம் எடுத்து லென்த்தாக டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகேவா? இப்போ நான் அதெல்லாம் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு கார்ட்டூன்லாம் இல்லை, பட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ என்னால் பர்ஃபெக்டாக ரிப்ளை பண்ண முடியல அது மெசேஜஸ்க்கெல்லாம். ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்ப்பா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீம் ப்ராக்டிஸு, டிஸ்கவுண்ட் கிளாஸஸ், அப்படியே உங்களுக்கு டைம் வந்து கம்மி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஐ ப்ராக்டிஸு. டிஐ கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு, அதை விட இம்பார்ட்டன்ட் அரித்மெட்டிக்ஸ். நடந்து முடிஞ்ச எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளிஃபிகேஷன் கேட்கல, நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பா சிம்பிளிஃபிகேஷன்லாம் நம்பாதீங்க, அப்போ எது சார் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்பீங்க. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ்னால் என்னது, சிம்பிளிஃபிகேஷன் தான். உள்ள இப்போ டிஐ சால்வ் பண்ணால் டிஐயில் என்ன பண்ணுறீங்க, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதை தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போது சிம்பிளிஃபிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதுக்காக தான் ப்ராக்டிஸ். அந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்பாங்கன்னு சொல்லி நம்பி போய் உட்காந்திங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஓகே, இப்போ வந்து சிலபஸ் அதே தான், ப்ரிலிம்ஸ் அதே தான், எல்லா ஆக்சுவல் பார்த்தா அப்படின்னா ட்ரெண்ட் எல்லாமே ஒன்று தான். பட் என்ன மாறி இருக்குது அப்படின்னா கொஷினோட நம்பர் ஆஃப் இது கேட்குற விதம் மாறிடுச்சு. உள்ள குவாட்ரேட்டிக் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, நம்பர் சீரீஸ் இல்லை, கேட்டாலும் ஒரு நம்பர் சீரீஸ், 2 நம்பர் சீரீஸ். பிஓ எஸ்பிஐ பிஓ 3 நம்பர் சீரீஸ் தான் கேட்டுருந்தாங்க, வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே அரித்மெட்டிக்ஸ். ஆனால் அரித்மெட்டிக்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே ஒரு லைன் கொஷின் தான், 1 லைன் 2 லைன் கொஷின் தான். சிம்பிளிஃபிகேஷனோட அரித்மெட்டிக் ஈஸி, அது யாருக்கும் புரியறதில்ல. பட் இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா அவங்க போய் லைவாக பார்க்குறாங்க, எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, சரி இது டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இதெல்லாம் படிக்காமல் போயிட்டேனேன்னு. முதல்ல படிங்க. ப்ரிலிம்ஸு கிட்ட வரும்போது நம்ம பேட்சில் லைவ் கிளாஸ் நடக்கும். லைவ் கிளாஸ் அப்போது ஒவ்வொரு ஸ்பெஷல் செஷன்ஸ் நடக்கும்.
எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு குரூப்பாக உட்காந்து ஆர்கனைஸ்டாக உட்காந்து என்கிட்ட கேளுங்க. சார் எனக்கு இது தெரில சார், இது வேணும் சார், அது வேணும் சார்ன்னு கேட்டிங்க அப்படின்னா கன்சாலிடேட்டடாக ஒரு கிளாஸ் ஷெடியூல் பண்ணி நான் கொடுப்பேன். மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போது நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்கிறத விட ஒரு வீடியோவை ரெடி பண்ணலாம், ஒரு எஃபெக்டிவாக. அப்போ நம்ம யூடியூப்பில் ரெடி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு 10ஓட 11 கிளாஸாக என்னுடைய கிளாஸ் இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அப்போ என்னுடைய கிளாஸை வந்து எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா நான் 100% நான் போஸ்டிங் வாங்கணும் சார், டிசிப்ளின்டாக இருக்கேன் சார், கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் சார். ஸோ அப்போது உண்மையாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் மட்டும் கிளாஸை எடுத்து பாருங்கள். நான் அவங்களுக்காக மட்டும்தான் எஃபர்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ரைட்ப்பா. செக்ஷனல் டெஸ்ட் எப்போ பண்ணணுன்றதையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 19, 20, 21 மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? செப்டம்பர் 21 மார்க் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செப்டம்பர் 21 மார்க் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா டெய்லி 2 மார்க் டெஸ்ட்டு. ஓகே மார்க் டெஸ்ட் 1 காலையில் நைட்டு. ஸோ மார்க் டெஸ்ட் 3 சார் எந்த இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ்லாம் நான் பார்க்கல சார், மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா சார்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும் நம்மளுடைய லெவல் என்னன்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்போது இந்த கிளாஸ்லாம் எப்படி சார் டைம் அண்ட் ஒர்க்? நான் பாருங்கள் 2 செஷன் வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் டைம் அண்ட் ஒர்க். ஸோ கிளாஸ்லாம் பார்க்குறப்போ மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்போ நீங்கள் பார்த்த கொஷின்ஸு, ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸு எல்லாமே மார்க் டெஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதை போட ட்ரை பண்ணுவீங்க. சரியா? ஸோ அப்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு மார்க் டெஸ்ட்டு. ஸோ எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்த அப்புறமா, சரியா, எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து ஸோ உங்களுக்கு 10 days முன்னாடி வரும். 10லேருந்து 12 days முன்னாடி உங்களுக்கு உள்ளே வரும் என்னது ஹால் டிக்கெட்டு. அப்போ 10லேருந்து 11 நாள் பண்ணுறது. அப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சின்சியராக இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக மார்க் டெஸ்ட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட நான் எத்தனை மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், 30 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், 30 மார்க் டெஸ்ட். ஓகே யாரும் இந்த மாதிரி ஒரு ஷெடியூலை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளரிக்கல் வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸ் அதிகமாக போடணும். சரியா? ஏன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் ஒரு டீட்டெயில்டாக அக்டோபர் 9 வரைக்கும் உள்ள மார்க் டெஸ்ட்டை வந்து கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10, 11 கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் உள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஸோ உங்களுடைய மொமெண்ட்டு கிளரிக்கல் எக்ஸாம் உள்ளே வந்துடும். ஸோ இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் அந்த டே ஆஃப் த பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்கள். கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மெயின்ஸ்க்கானது டே 61லேருந்து 120 days அடுத்த 2 மாதத்துக்கான மெயின்ஸ் மிஷனுக்கான ஷெடியூல் நெக்ஸ்ட் 60 day மெயின் ஸ்டடி பிளான் வில் பி ரிலீஸ்டு ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே ஸோ ஒரு கோலை செட் பண்ணிக்க, ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஸோ அகெயின் நம்மளுடைய பேட்ச் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணிக்க, அரவிந்த் ஆப்டிவஸ் மொபைல் ஆப்பு. ஸோ கிளரிக்கல் சாம்பியன் பேட்ச் ஸ்பெசிஃபிக்காக எஸ்பிஐ கிளர்க் அண்டு ஐபிபிஎஸ் கிளர்க். எஸ்பிஐ கிளர்க் இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஐபிபிஎஸ் கிளர்க்கை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வாங்க. எஸ்பிஐ கிளர்க்கு வந்த அப்புறமா நான் ஒரு ஷெட்யூல் சொல்கிறேன் எஸ்பிஐ கிளர்க்குக்கு எப்படி இதை கம்பைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்க்கலாம். ஓகே ஸோ பேட்சை மிஸ் பண்ணிடாத. ஸோ பார்ப்போம் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்பா.